வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீஷனாகிய யோவான் எழுதிய 3 நிருபங்களிலும் ஆழமான சத்தியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். மார்க்க சீரழிவையும் உபதேச சீரழிவையும் ஏற்படுத்திய கள்ள போதகர்களின் உபதேசங்களை எதிர்த்து எழுதுகிறார். ஒளி, இருள், உண்மை, பொய், நீதி, பாவம், அன்பு, பகை, தேவனிடத்தில் அன்பு கூறுதல் மற்றும் உலகத்தில் அன்பு கூறுதல் போன்ற வார்த்தைகளை தம் கடிதங்களில் பயன்படுத்துகின்றார். குறிப்பாக இயேசு கிறிஸ்து உண்மையில் ஒரு மானிட சரீரத்தில் வரவே இல்லை என்ற கள்ள போதனைக்கு பதில் கூறுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என வேதம் கூறுகின்றது. லேவியராகமம் 19:11. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என சங்கீதம் 101:7 வாசிக்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என நீதிமொழிகள் 12:22 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கொலோசேயர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 எச்சரிக்கப்படுகின்றோம். பொய் சொல்லுதல், பொய்யான வாழ்க்கை பாவம் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கின்றது. யோவான் தன் 1ஆம் நிருபத்தில் யார் பொய்யர்கள் என 4 காரியங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இயேசுவை அறிந்திருந்தும் வாழ்க்கையில் இயேசுவின் சாயல் மாதிரி இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகின்றது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் இணைப்பு இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்தவை போல வாழாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகிறது. இரண்டாவது, மனதார ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவர் அவைகளின் வழியாய் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகிறது. நாம் வேதத்தின் வழியாக அறிந்த விஷயங்கள் நம் அனுதின வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, மன்னவரை மறுதலிப்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2:22 இவ்விதமாய் கூறுகிறது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? புதிய ஏற்பாடு முழுவதும் காணப்படும் சத்தியம் இதுதான். இயேசுவே கிறிஸ்து. இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை. இயேசுவை இரட்சகராக கிறிஸ்துவாக ஏற்காவிட்டால் வாழ்க்கையே வீண் என்றுதான் அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பொய்யன், அவன் உண்மையான மனிதன் அல்ல என வேதம் கூறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே முழுமையானவன். நான்காவதாக, மனதில் அன்பில்லாதவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 4:22 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனை நேசித்து மனிதனை வெறுப்பது என்பது மனிதனுக்குள் காணப்பட முடியாத ஒரு காரியம். மனதில் யார் மீதாவது கசப்புணர்ச்சி இருந்தால் அவர் உண்மையாகவே தேவனை நேசிக்கவில்லை, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார் என்றுதான் அர்த்தம். அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களில் நான் எப்படி காணப்படுகிறேன்? பொய்யான வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை வாழ தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.